ஒரு 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 முதியவர் வந்து அவருக்கு மனு கொடுக்குறாரு, அந்த மனுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கேட்குறாரு. அதை கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறேன். ஓகேங்களா? அதுக்கு ஆளை வச்சு அடிப்பீங்களா? யாரு அந்த ஆள் யார் தெரியுங்களா? எஸ்ஐ, போலீஸ் எஸ்ஐ நெஞ்சில குத்தி அனுப்புறாரு. ஓகேங்களா? ஒரு அரசாங்கம் எப்படிலாம் வந்து ஒரு ஒரு கண்ணியமற்ற முறையில் செயல்படணுமோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இலக்கணமே திமுக தான். ஓகேங்களா? சொல்லுவாங்க அப்போல்லாம் அதிமுக ஆட்சியில், அம்மா ஆட்சியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருக்கும், திமுக ஆட்சியில் வந்து ரவுடிசமாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் அதே ஆங்கிள் சொல்லுவாங்க, ரவுடிசம் பண்ணுறதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் போலீஸ்னுவாங்க. இப்போ அது திமுகவோட இதில் தான் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? எப்படி சார் தாவேகா மாநாட்டில் தொண்டர்கள்லாம் சேரை உடைச்சு போட்டாங்களே, அதெல்லாம் கூட நீங்கள் எப்படி எண்ணி பார்த்தீங்களா என்ன எத்தனை சேர் உடஞ்சதுன்ட்டு? சார் எவ்வளோ நியூஸ் வந்துச்சு சார், வீடியோ வந்துச்சு. சேரை உடைச்சு போட்டது, பஸ்ல போகும்போது எவ்வளவு கலாட்டா பண்ணாங்கன்ற வீடியோலாம் கூட வந்துச்சு சார். அப்படிங்களா? சார் அப்படி ரொம்ப டிசிப்ளினா இருக்கீங்கன்னா எதுக்கு சார் ரேம்ப் மேல ஏறணும்? டிசிப்ளினா இருக்குன்னா இப்போ போலீஸோட டிசிப்ளினும் நீங்க தொண்டரோட டிசிப்ளினும் இல்ல சார், நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க அங்க கம்பேரிசனுக்கு வரீங்களா?